நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, வீரர்களா நீங்க நிக்கிறதால கேட்கிறேன், உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன? ஒண்ணுமே இல்லை, இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது. என்னோட சாம்பியன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா? ஏசி போட்டு தர முடியுமா? நல்லா அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிடைச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ரெக்வெஸ்டுக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாருடைய குரலாவும் தம்பி மாறி இருக்கான். ஹாஸ்டல் பசங்க எப்பவுமே பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி வசதி, இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம். 2500 பசங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா? சரி, நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும். நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு. நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா? ஏசி போட்டு தர முடியுமா? நல்லா அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிடைச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ரெக்வெஸ்டுக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாருடைய குரலாவும் தம்பி மாறி இருக்கான். ஹாஸ்டல் பசங்க எப்பவுமே பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க.